விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலுளி. இனிமேல் தொடர்ந்து பாட்காஸ்ட் வேகமாக வரும். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நானும் கொஞ்சம் அலையன் ஆகிட்டேன். ஒரு முறை ஸ்பேஸ் படம் பற்றி பேசிவிட்டு கடைசியில் நான் டியூன் பார்க்காமலே விட்டேன் தேட்டரில். நடுவில் வேலைங்களா இருந்துச்சா டியூன் விட்டுட்டேன். அப்புறம் இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி எடுத்து டிக்கெட்ஸ் பார்த்தா ஃபுல்லுன்னு போட்டாங்க. சரி முடிஞ்சு போச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரில் பார்க்கணும். த எபிக் டியூன். அதே டைமில் இன்னொரு நல்ல நியூஸ் நடந்துச்சு. ஸோ இப்போ அது டியூனோட ட்ரெண்டாக என்னன்னு தெரியல. டியூனோட ஜொடரோஸ்கி அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தேன். ஜொடரோஸ்கி எவ்வளோ டியூனுக்காக கஷ்டப்பட்டார்னு. இப்போ ஜொடரோஸ்கியோட இன்கால் அப்படின்னு ஒரு காமிக்ஸ் நான் சொல்லியிருப்பேன். மோபியஸ், ஷான் கிராடா ஒரு எழுதின மோபியஸுங்கிற இல்லுஸ்ட்ரேட்டரும் ஜொடரோஸ்கியும் சேர்ந்து வரைஞ்ச இன்கால் அப்படிங்கிற காமிக்ஸை நம்ம டைக்கியா வைட்டி அவர் வந்து டைரக்ட் பண்ணுறார் மூவி வெர்ஷன். அந்த நியூஸ் பார்த்துட்டு ஹாப்பி. ஓகே. ஸோ ஜொடரோஸ்கியோட வீடியோவோட போட்டிருக்காங்க. ஜொடரோஸ்கி சொல்கிறாரு, சின்ன வயசு ஜொடரோஸ்கி வந்து அதை நான் அலோவ் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ எனக்கு வயசு ஆயிடுச்சு, 90 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறத தாண்டி டைக்கியா வைட்டியை நான் நம்புகிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்டுங்கிற ஒரு ப்ராஃபிட், ஒரு டிரான்சடென்டல், ஒரு மெடிடேட்டிவ் ஆர்டிஸ்ட் மாதிரி பார்க்குற ஒரு ஆள் அவர். ஸோ நான் அவனை அப்படி ஒரு தனித்துவமான ஒரு ஆளாகவும் பார்க்குறேன், என் கனவை நிறைவேற்ற போகிற ஒரு ஆளாகவும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ விட்டுருந்தார். ஸோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டேன். நல்ல நியூஸு. எனக்கு ஹாப்பி. என்ன நியூஸ் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அடுத்த கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். சரி முறை அப்படியே ஒரு டபுள் மேக்கிஸ் அந்த ஸ்டோரிஸ்லாம் இல்லாமல் ஒரு ஹீரோக்கு கதை எழுதுவோம், ஒரு கமர்ஷியல் கதை எழுதுவோம், பெரிய ஹீரோக்கு எழுதுவோம், நிறைய சம்பாதிப்போம், அப்போலாம் சும்மா ஃபன் பண்ணலான்னு கதை எழுதுவோம். நார்மலாக அப்படி எழுதுனதில்லை, முறை எழுதிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஹீரோக்கு கொல்லப்படாமல் பார்த்துக்க கூட ஒரு 5 பேர் இருப்பாங்க போஸ்டர்லேயே. எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் பேரலல் கதைங்க, மல்டிபிள் கேரக்டருங்கிற மாதிரி கதை எழுதலாம். ஒரு ஹீரோக்கு, தனிப்பட்ட ஒரு ஹீரோக்குன்னு ஒரு கதை எழுத அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கும் போது நார்மலாக நான் பண்ணதே இல்லையா. ஸோ அதெல்லாம் நிறைய புக்குங்க, ஆளுங்கிட்ட பேசுகிறது, கற்றுக்கிறதுன்னு கேட்கும்போது ஒரு ஹீரோனா என்ன, ஒரு ஹீரோக்கு கதை எழுதுறதுனா என்ன, மாஸ் டைலாக், ஃபைட் சீனு அது இருந்தால் மட்டும் ஓடாது. உங்களுக்கே தெரியும், இப்போ எவ்வளோ பெரிய ஹீரோ படம் வந்தாலும் அதுக்காக யாரும் பார்க்குறதில்ல. கதை வேணும், அந்த ஹீரோ அவங்க மனசில் நிற்கணும், அவன் தான் அவனை செய்யணும். மக்களுக்கு அவனை நீ ஹீரோவாக ஏற்றுக்கணும். மக்களுக்கு பெருசாக செய்யணும் கூட தேவையில்லை, அந்த கதையில் அவன் ஹீரோவாக இருந்தால் போதும்னு ஏகப்பட்ட விஷயம். அதை பற்றி ஹீரோனா என்ன, அதை பற்றி புக்குங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் புக்கில் ஹீரோவுக்கு எப்படி எழுதுகிறாங்க, என்ன கதை, இனிமேலே ஹீரோனா என்ன, படிக்க ஹீரோ அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நிற்கும் போது இதை பாட்காஸ்ட்டாக பேசுவோம் அப்படின்னு தோணுச்சு. ஹீரோ, கதாநாயகன். ஆமாம், இப்போ நீங்கள் பார்க்குற ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்கெல்லாம் ஹீரோஸ். அதாவது கதையில் நீங்கள் பார்க்குற கதையில் ஹீரோ. ஸோ ஹீரோன்னு என்ன வரும் சினிமாவில்? ஓகே, அவனை சுற்றி ஒரு கதை நடக்கும், அவன் தான் மெயின், அவனுக்கு ஏதாவது ஒரு பதில் கிடைக்கணும், அதுதான் ஹீரோ. நிஜ வாழ்க்கையில் என்ன சொல்லுவாங்க, நீ பெரிய ஹீரோவா அப்படின்னா ஏதாவது ஒரு சாகசம் பண்ண போறியா, என்ன நீ ஹீரோ மாதிரி ஒன்று காட்டிக்கிறியான்னா ஒரு அதீத நம்பிக்கை, அதீத வீரம், அதீத கோபம் இருந்தால் அவனை ஹீரோ. இல்லை மக்களுக்காக, மற்றவங்களுக்காக துன்பப்படுறது, துயரப்படுறது மாதிரி ஒரு விஷயம் வந்தாலும் அவன் ஒரு ஹீரோவாகிடுறான். அன்பு அதிகமாக இருந்த ஹீரோ. அது மாதிரி வார்த்தைன்னா பெரிய ஹீரோ மாதிரி சீன் போடுற அந்த வார்த்தை எப்போ வருங்க கவனிங்க. சராசரி நம்ம லெவல் ஆஃப் பீயிங்லேருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம இறங்கி ஒன்று செய்கிறோம்னா இன்னும் பெரிய ஹீரோவா அப்படின்னு ஒரு விஷயம் வருது. இப்போ ஹீரோனா கேட்க வேணாம், சூப்பர் ஹீரோஸ் இருக்குது, நம்ம மார்வல், டிசி இருக்குது, வாரத்துக்கு ஒரு ஹீரோ வராங்க. பேட்மேன், ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், அதெல்லாம் சூப்பர் ஹீரோ. ஹீரோக்களையும் விட சூப்பர் ஹீரோ. எந்த ஒரு கதையாக இருந்தாலும் அந்த கதையில் இருக்கிற மெயின் கேரக்டர் ஒரு ஹீரோ. அது பயங்கரமாக ஒரு வாழ்க்கையை வாழணும்னு தேவையில்லை. இப்போ ஜெய்பி வருது, அதில் வக்கீல் ஒரு சூரியனா ஹீரோ. அவர் விஷயம் என்ன, அந்த கேஸை காப்பாற்றணும், அவங்கள காப்பாற்றணும், கேஸ் ஜெயிக்கணும், முடிஞ்சது. இப்போ பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியனில் ஜாக் ஸ்பேரோ ஹீரோ. அவனை சுற்றி தான் கதை, அவன் கம்மியாகவே வந்தாலும் அவன் தான் ஹீரோ. நிறைய பேர் காட்டுவானுங்க, ஆனாலும் ஜாக் ஸ்பேரோ சுற்றி தான் கதை நடக்கும். மேட்ரிக்ஸ்னால் நீயோ தான் ஹீரோ. சூப்பர்மேன் தான் பேட்மேன் டார்க் நைட்டில் ஜோக்கர் எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் பேட்மேன் தான் ஹீரோ. அவனை அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா, ஊர் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? இப்போ இன்னும் ஒரு நார்மல், இப்போ அழகி படம் எடுத்துக்கோங்க, அதில் பார்த்திபன் ஹீரோ. அதில் அவருக்கு எந்த ஒரு பெரிய ஒரு தீவிரமான ஒரு
சக்தியோ பவரோ இருக்காது. அவர் தெளிவான என்ன மறந்து போன காதலி வரா, திருப்பி அவங்க சேர்ந்தாங்களா என்ன ஆகுது. ஸோ ஒரு மனதளவில் ஒரு உணர்வை ஜெயிக்கிறதுனால அவனும் ஹீரோ தான். ஸோ அவன் ஏதோ சாகசம் செய்யணும்னு தேவையில்லை. எந்த ஒரு கதையாக இருந்தாலும் இப்போது ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கே இருக்கிற பாட்டிக்கிட்டே போய் இந்த 10 ரூபா கொடுன்னு சொன்னால் அது ஒரு கதை. அந்த கதைக்கு அவன் தான் ஹீரோ. அந்த எப்படி இந்த ரோடை தாண்டி காடை தாண்டி பாட்டிக்கிட்டே போய் இந்த 10 ரூபா கொடுக்குறான், ஹீரோ முடிஞ்சது. ஸோ சாகசங்கிறதையும் தாண்டி நம்ம சொல்கிற கதையில் நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அந்த கதையை எழுதுனவன் நமக்கு சொல்கிறானோ அவன் ஹீரோ. இப்போ ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் இருக்குது, அதில் நிறைய கேரக்டரும் வரும். ஆனால் நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோம்? ஆலிஸை ஃபாலோ பண்ணுறோம். ஆலிஸ் உட்காந்துருக்கா, போர் அடிக்குது, டப்புக்கு மயில் குட்டி வருது, குடுன்னு ஓடுது, ஃபாலோ பண்ணிகிட்டே போய் குழிக்குள்ளே விடுறா. அங்கேருந்து அவள் கதை ஆரம்பிக்குது. பொண்ணுனா ஹீரோயின் அப்படின்னு வரும்னு சொல்லுவான். இப்போது எப்படின்னா ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லாதீங்க, எல்லாருமே ஆக்டர்ஸ்ன்னு சொல்லாங்க. ஸோ நான் ஜெண்டர் நியூட்ரலாகவே சொல்கிறேன். ஹீரோ அவன் ஒரு ஹீரோ, மேல் ஃபீமேல் இல்லை, ஹீரோனாலே மெயின் கேரக்டர். அவன் இந்த ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது அவன் ஜெயிக்கணும். அவன் தோத்துட்டா சோகப்படம், ஜெயிச்சிட்டா ஹாப்பியான படம். ஆனால் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும். இப்போ இதயம் படத்தில் பார்த்தீங்கன்னா முரளி சேர மாட்டார், காதல் கொண்டேனில் வினோத் சேர மாட்டான், காதல் கொண்டையில் அஜித் சேர்ந்துருவார், ஷாஜகானில் விஜய் சேர மாட்டார். இப்போ எப்படி பார்த்தாலும் அந்த கதைக்கு அவங்க தான் ஹீரோ. இப்போ வினோத் ஜெயிக்கணும்னு தேவையில்லை. ஆனால் வினோத் அந்த கதையில் வினோத் அழும்போது, வினோத் சாகும்போது அடுத்த இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், திவ்யா பேச்சை கேட்டிருந்துருக்கலாம், இல்லை வினோத்தோட சின்ன வயசு வாழ்க்கை ஒழுங்காக இருந்திருக்கலாம்னு உங்களால் ஒரு அவங்க கூட அவங்களால ஒரு எம்பதி க்ரியேட் பண்ண முடியுதுல்ல. ஹீரோ புதுப்பேட்டை தனுஷ் இன்டர்வல் பிளாக்கில் எல்லோரும் சுற்றி அடிச்சுட்டு இருக்கும்போது அடி இது நிற்குதுன்னு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மனசில் அந்த வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது பேக்ரவுண்டில் சூரியன் வரும்போது உம்மால் விட மாட்டாரான்னு கற்றும் போதெல்லாம் அப்படி தான் குமார்னு நீங்கள் அவர் ரைஸ்க்காக ஃபீல் பண்ணுறீங்களா ஹீரோ. அதே குமார் செகண்ட் ஹாஃபில் மொக்கையாக கையை கோண்டிக்கிட்டு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு எண்டிங்கில் பேசுவோம், என்னடா இப்படி ஆகிட்டான் கேவலமாக. ஹீரோ சினிமாவில் ஹீரோ இல்லாமல் ஒரு கதை எழுத முடியாது. பேரலல் ஹீரோஸ் இருக்கலாம், பேரலல் 2-3 கதைங்களோட 2-3-5-6 கதைங்களோட கலவையாக ஒரு படம் கூட இருக்கலாம். இப்போ வானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4-5 கதை இருக்கும். ஆனால் அந்த சிம்பு தான் ஹீரோ. அவன் கதை அவனும் ஒரு கதை, ஆனால் அது கொஞ்சம் மெயினாக இருக்கும். அந்த கதையை சுற்றி மெத்த நடக்கும். சிம்புக்கு அந்த காசு கிடச்சிதா இல்லையா? இது ஏன் இப்போ ஹீரோ இல்லாமலே கதை எழுத முடியாதா அப்படின்னு யோசிக்கலாம். அது அப்படியே எடுத்துக்கூடாது. ஒரு கதை எழுதும் போதே ஒரு ஹீரோ வந்துடுவான் அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த ஒரு கதையாக இருந்தாலும் மனிதர்களை வச்சு தான் எழுதும் பொழுது அங்கே ஒரு ஹீரோன்னு இருப்பான். அது ஒரு வீரம் மிகுந்த ஒரு பாகுபலி மாதிரி ராஜபிரகாத்ம ஒரு ஆண்மகன் தான் இருக்கணும்னு தேவையில்லை. ஸோ ஏன் சினிமாவில் ஹீரோங்கிற விஷயம் வருதுன்னா, நாடகம் பழங்கால கதையிலேருந்து புராணத்துலேருந்து ஷாமனிசம் வரைக்கும் நீங்கள் போனாலுமே ஹீரோங்கிறது காலங்காலமாக இருக்குது. ஸோ பேக் டு ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸ், ஆண்கள் ராஜா உழவன் அந்த அமைப்புகள்லாம் ஆண்கள் பெண்களை அடக்கி ஆண்ட பேட்ரியார்கி வர டைமில் ஆணை அவன் தான் அந்த தேசத்தின் அந்த காட்டின் அந்த குடும்பத்தின் தலைமகனாக உலகம் நிர்ணயித்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவனை புகழ்ந்து பாட்டு பாடும்போது கதையும் சேர்த்து எழுதுகிறானுங்க. ஒரு ராஜா ஒரு டிராகனை கொள்றதோ, இல்லை ராஜா ஒரு இளவரசியை காப்பாற்றிட்டு வர்றதோ, அதாவது அட்வென்ச்சர் ஆஃப் த அப்படிங்கிற மாதிரி ராஜாங்களை புகழ்ந்து கதைங்க எழுதும்போது அவன் ஹீரோ ஃபார்மாக ஆரம்பிக்கிறான். ராஜா ஜாலியாக அப்பாரா சாமியாக நம்மளை பாராட்டானேண்டா ஒரு 50 தங்க காசு வச்சுக்க, என்ன கலாய்கிறியா மொத்தம் வெட்ட வந்தாலையா அப்படிங்கிற மோடில் இருக்கும். ஸோ இந்த ஹீரோக்கெல்லாம் அதிகால பெஸ்ட்டு ஆஃப் ஓல்ட் டைம் தக்ஸ் யாருன்னு பார்த்தா இந்த கிரேக்கர்கள். அவனுங்களோட இலியட் ஒடிசி ரெண்டுமே ஹீரோ எபிக்ஸ் அப்படிம்பாங்க. இலியடு ஒரு வார் கதை. அதில் நம்ம யாரை பார்ப்போம்? அதில் அக்கிலீஸ் வருவான், ஏஜாக்ஸ் வருவான். இந்த அக்கிலீஸை சண்டைக்கு விடுவாங்க அக்கிலீஸை, ஹெக்டர். அவங்கவுங்க அளவுக்கு அவங்க ஹீரோ. ரொம்ப சின்ன கதை. ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுவானுங்க, அந்த பொண்ணை திருப்பி கூட்டியாகணும், பாரிஸை கூட்டு போயிடுவானுங்க, ஹெலன் கூட்டு போயிடுவானுங்க. ஸோ அவங்களுக்கும் சண்டை, ட்ராய்க்கும் க்ரீக்குக்கும் யார் ஜெயிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு அதிலே நெஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார், ஒடிசிஸ்னு ஒருத்தர் இருப்பார், இவன் பிரையம்னு ஒருத்தர் இருப்பார். இவங்கெல்லாம் வயசானதுங்க, எல்லாமே ஒரு ஹீரோ மாதிரி. ஆனால் நமக்கு அக்கிலீஸ் மேலே ஒரு ஆசை வரும். ஏன்னா அக்கிலீஸோட கதை அவங்க அம்மா அவன் காலை பிடிச்சி தண்ணியில் முக்கியிருக்கும். ஸோ எந்த இடத்த பிடிச்சி முக்கினாங்களோ, ஸோ காலை பிடிச்சி ஹீல்ஸை பிடிச்சி முக்கினதுனால அந்த ஒரு சாகாவரம் பெற்ற கடலில் முக்கிடும். உடம்பெல்லாம் சாகாவரம் ஆகிடும், ஹீல்ஸ் வீக் பாயிண்ட் ஆகிடும். அந்த இடத்த மட்டும் தண்ணியில் முக்கியிருக்காது. ஸோ அந்த இடத்துல அம்பு பட்டா செத்துருவான். அது அவனுக்கும் தெரியும். ஸோ அப்படி இருப்பான். 17, 18, 19 வயசுலேயே பயங்கரமான பலசாலி ஆகிடுவான்.
வாருக்கு போவான், வாருக்கு வரமாட்டான். அவன் டேலண்ட்டுங்கிற ஒரு மண்டகணம் இருக்கும். அப்புறம் அவனை வர வைக்கிறதுக்கு இவர் நம்ம ஹெக்டர் வருவார். மலை கூப்பிட்றா அக்கிலிஸ் பாரு, அக்கிலிஸ் வந்து ஹெக்டரை போட்டுருவான். அதுக்கப்புறம் வேறு எவனோ ஒருத்தன் வந்து அம்பை தூக்கி நம்ம ஹீல்ஸில் அடித்து அக்கிலிஸ் எடுத்துருவான். இது பழங்கால ஒரு எபிக் கதை, எபிக் ஹீரோ, எபிக்ஸ்னால் ஹீரோங்களை வச்சு எழுதுறது. இதில் வர ஒடிசியஸுங்கிறவன் தான் இது ஒடிசியஸ்னே ஒரு இது ஒன்று இருக்குது, ஒடிசி. அதில் வந்து ஒடிசியஸோட கதை. ஒடிசியஸ் வந்து பாட்டில் வர அந்த வாரம் முடிச்சு அவன் வீட்டுக்கு போகணும். அவனோட டீம்மேட்ஸோட கப்பலில் வீட்டுக்கு போகிற கேப்பில் அந்த கடவுள் காண்டாயிரம் வர அவனை போட்டு அலகழிப்பார். வீட்டுக்கு போனானா இல்லையாங்கிறது அது ஒரு புக்கு ஒடிசி. அவர் பார்க்குற அட்வென்ச்சர்ஸ், அவர் தங்குற ஐலாண்டு, அங்கே மீடியான ஒரு மந்திரவாதிக்கிட்ட ஒரு பெண் மந்திரவாதி வந்து 3000 ரூபா மாட்டிப்பார். இங்கே ஓடுவார், அங்கே ஓடுவார், ஆர்கோஸு, ஆர்கனாட்ஸு, சிங்கிங்கு, சைரன்ஸுன்னு கண்டதும் வரும், தாண்டி ஒரு வருவாப்பில். ஸோ இது வந்து அப்போ செட் பண்ணிட்டாங்க ஒரு மைண்டு. இதுக்கும் முன்னாடி ஃபஸ்ட் வேர்ல்ட்ஸ் முதல் ஸ்டோரி ஒரு எபிக் அப்படின்னா கில்காமேஷ், எபிக் ஆஃப் கில்காமேஷ்ன்னு இருக்கும். சுமேரியன்ஸ் அவங்க தான் நினைக்கிறேன், சுமேரியன்ஸ் அவங்கிறது தான். ஸோ எக்கிடு அதில் வந்து பெண் தெய்வம் கும்பிட்ற அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் காடஸ் ரிலிஜன்லாம் சொல்லியிருப்பேன். நிலவு ஒரு பெண்ணாகில அந்த ரிலிஜன் ஃபாலோ பண்ண டைமில் இருக்கிற நம்ம டைமில் ஒரு மேல் ராஜா வந்து அட்வென்ச்சர் கிளம்புறான். அவனை மாதிரியே ஒரு காட்டில் வளர்ந்த ஒருத்தரப்பான். அவங்க கூட சண்டை போடுவான், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவானுங்க. சாகாவரம் தேடி போவான். அவங்க ஒரு வயசானவரை பார்ப்பார், நோவாவை பார்ப்பார். அவர் சொல்லுவார் உத்தனபிஷ்டம்னு ஒருத்தர் இருப்பார், அவனை பார்ப்பார். அவர் சொல்ல சாகாவரம்லாம் இல்லை, இந்த ஜென்மத்தில் நீ பிறந்தா நீ செத்து தான் அவனை செத்து போகணும்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவார். சோகமாக வீட்டுக்கு வந்துடுவான். கதையை அப்படி தான் இருக்கும். கில்காமேஷ் இது வந்து இந்த க்யூனிஃபார்மு, இந்த ஆர்கியாலஜிலாம் கண்டுபிடிக்கும் போது இந்த கதையெல்லாம் அந்த க்யூனிஃபார்ம் அந்த கல்வெட்டில் கண்டுபிடிச்சி ரிட்ரீவ் பண்ணியிருக்காங்க க்ளே டேப்லெட்ஸ் வழியாக. இந்த இலியடு, ஒடிசி, கில்காமேஷ் இந்த மேட்டர்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது. இது எதுவுமே ரிட்டன் டெக்ஸ்ட் கிடையாது. இப்போ நீங்கள் புக்கில் படிக்கலாம், இது எல்லாமே ஓரல் டெக்ஸ்ட் அப்படிம்பாங்க. ஓரல்னால் வாய் வழி பாடலாக மட்டுமே ஊராக பாடிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா இதை தூக்கி வேணாம் ஒருத்தன் புக்கில் டெக்ஸ்ட்டில் பப்ளிஷ் பண்ணுறான், தூக்கி போடுது அப்படின்னு. அது வந்து பல காலம் கழிச்சு மேனுஸ்கிரிப்டாக இருந்து கட்டன்பர்க் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கப்புறம் புக்காக வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து டூபடோர் அப்படிமானுங்க, ட்ரூபடோர் ஊராக போய் பாட்டு பாடுறவங்க, நம்ம ஊர் புலவர்கள் மாதிரி. அவங்களுக்கு வேலையெல்லாம் போயிட்டு அப்புறம் கிராட் அப்படிமானுங்க, ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவங்கள குரூட் அப்படிமானுங்க. ஸோ உங்களுக்குலாம் வேலை வந்து ஊராக போய் பாட்டு பாடுறது. ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, உங்களை கூப்பிடுவோம், அந்த பாட்டு பாட கூப்பிடியா, சரிப்பா இந்த ஹோமரோட இல்லியட் ஆரம்பி அப்படின்னா நைட்டு ஆரம்பிப்பான். அதாவது பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து பாரிஸை கடத்திட்டு போனாங்க, அக்கிலீஸும் போனார், வினியமும் போனார், ஹெலனு போனாங்க, அந்த பக்கம் ஹெக்டர் கோவமாக இருந்தாருன்னு பாட ஆரம்பித்து காலைல வரைக்கும் போவான். இன்னும் போர் அடிச்சிடும், டபக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காமெடி உள்ள சேர்ப்பான். அப்படியே அந்த கதை அப்டேட் ஆகும். அங்கேருந்து வேறு ஊருக்கு போகும், அங்கே கதை அப்டேட் ஆகிட்டு ஒரு சின்ன கதையாக இருந்து வாய் வழியாக பாடி பெரிய எப்பிக்காக ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இப்போ நம்ம ஊரில் இப்போ வரைக்கும் மகாபாரத கூத்த போடுறப்ப தான் வரேன், நம்ம ஊருக்கு வரேன், நான் 10 வருவோம். ஸோ ஓரல் லிட்ரேச்சராக இருந்தது. ஸோ ஓரல் லிட்ரேச்சராக இருந்ததுனால அந்த லைன்ஸ் படிக்கும் போதே உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து வாய் வழி எஃபெக்ட்லாம் குடிப்பாங்க. டங்குன்னு கேட்டுச்சு, நங்குன்னு கேட்டுச்சு, புட்டார்னு ஆடியோ சவுண்ட்ஸ்லாம் உள்ள பாட்டிலே உங்களுக்கு வரும். அப்புறம் ஒரு ஊருக்குள்ளே போகிறாரு அப்படின்னா அந்த கேரக்டர் போகிறது அந்த ஊரை ஃபுல்லாக பார்க்கும். அங்கே மார்க்கெட் இருந்துச்சு, அந்த பானை இருந்துச்சு, இந்த பானை இருந்துச்சு, இந்த கடலில் இருந்துச்சு, அங்கே இந்த கலர் ட்ரெஸ் போட்டு வந்தாங்க, வதன்னு ஊரை பற்றி விளக்குனதுக்கு அப்புறம் தான் கதைக்குள்ளே போவான். இதெல்லாம் ஏன் அப்படி பண்ணுறானுங்கலாம் நமக்கு அப்போ புரியாது. ஏன்னா நம்ம வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் படித்து வளர்ந்த ஒரு ஜென்ரேஷன், நல்லா புரிஞ்சுக்கணும். வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் படித்து வந்த ஜென்ரேஷனுக்கு இது கடுப்பாக இருக்கும், ஏன் இவ்வளோ இழுக்கிறான், ஏன் போர் அடிக்கிறான். ஆனால் நல்லா யோசிங்க, புக்கே இல்லாத டைமில் வாய் வழி பாட்டாக இருக்கும் பொழுது அவன் சொல்கிறது மட்டும்தான் நமக்கு இமேஜினேஷனே. அந்த ஊர் எப்படி இருக்கும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னா அவன் சொல்கிறது தான். சில இல்லியட்லலாம் பார்த்தீங்கன்னா சமைக்கிற சாப்பாடை சண்டை போயிட்டுருக்கும், டக்குனு நீங்கள் சமைச்சிக்கிட்டு இருப்பான், டக்குனு மெனு வந்துக்கிட்டு இருக்கும். ஆட்டை எப்படி வெட்டணும், ஆட்டை சதையை எப்படி போடணும், எந்த ஆயில் ஊற்றணும்னு சம்மந்தம் எல்லாமே குக்கிங் ரெசிபி போயிட்டுருக்கோம் வார டைமில். அது எதுக்குன்னா அந்த டைமில் உணவத்தை சாப்பிட்ற டைமில் அந்த கறியை ஓரல் லிட்ரேச்சராக பாடினவன் அந்த ரெசிபி எடுத்து உள்ளே சேர்த்துருப்பான். இவ்வளவு தான். நம்ம ஊர் பாட்டு எடுத்து பாடவும் தெரியும் உங்களுக்கு. மலைகள் அழகாக, குயில் இருந்துச்சு, மரம் இருந்துச்சு, மாடு இருந்துச்சுன்னு ஊரெல்லாம் விளக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தலைவி என்ன ஃபீல் பண்ண அப்படிங்கிறதுக்கே வருவான். ஸோ இந்த இவனுங்கெல்லாம் வந்து ஆன் ஹீரோஸ். ஆனால்
என்ன சொல்ல வராங்கன்னா, இதுக்கு முன்னாடி பெண்கள் தான் ஹீரோவாக இருந்தாங்க புராணங்களில். அதுக்கப்புறமா ஆண்களை தூக்கி ரெசிப்ரோக்கலாக போட ஆரம்பித்தாங்கன்னு ஒரு கதை இருக்குது. ஸோ ஆரம்பகால எபிக் அப்படின்னு பார்த்தா தமுஸ், இஷ்டார், துமுசி சுமேரியன் கதை ஒன்று இருக்குது. அதில் வந்து தமுஸ் வந்து கிளம்பி போயிடுவான். இஷ்டார் அவங்கள தேடி போயிட்டு கண்டுபிடிக்க முடியாமல் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. துமுசி இப்படி ஆயிட்டியே அப்படின்னு. தமுஸ் இஷ்டார்னு ஒரு கதை. இந்த தமுஸ் தான் துமுசி தமிழ் அப்படின்னு வந்துச்சுன்னு ஒரு கன்ஃபார்ம் ஆகாத ஒரு வரலாறு இருக்குது. சுமேரியன் ஹிஸ்ட்ரிலாம் படித்தா தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம பெர்சஃபோனின்னு ஒருத்தங்க இருக்காங்க க்ரீக் லிட்ரேச்சரில். அவங்க கதை வந்து ஆதிகால தேவதைகள், பெண் தெய்வ கதை. அவங்களுக்கு மைனர் கேரக்டராக ஆகிட்டாங்க. படத்தில் நயன்தாரா குட்டி ரோலில் வர மாதிரி. என்ன கதை இருக்குன்னா, பெர்சஃபோனி இருப்பா. அவள் வந்து ஒரு அழகான பெண். அவங்க அம்மா டெமெட்டர். இந்த கான் இருக்குல்ல, ஹார்வெஸ்ட், அந்த விவசாயம் காடுகளோட தெய்வம் டெமெட்டரோட பொண்ணு பெர்சஃபோனி. ப்ராசபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தோட்டத்தில் வந்து பூ பறிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போது மொத்தம் 3 தம்பி இருப்பாங்க க்ரீக்கில். ஜிஎஸ் நார்மல் வேர்ல்டு, கடல் பொசைடன், அண்டர் வேர்ல்டு வந்து ஹேடஸ். இந்த ஹேடஸ் பையன் வருவான். மேலே வந்து பார்த்துட்டு வாவ் நைஸ் ஃபிகர் தட் பெர்சஃபோனியுமா, அவளை கடத்திடுவான். அந்த க்ரீக்கிலலாம் பார்த்தீங்கன்னா கடத்துறது வந்து ரேப் ஆஃப் பெர்சஃபோனின்னு போட்டிருப்பான். டக்குன்னு பயந்துடக்கூடாது என்னென்னு. கடத்துறதே அப்படி தான் போட்டிருப்பான். ஆட்கொள்ளுதல், உடம்பை அடக்குதல், கடத்திட்டு போகிறது ரேப் ஆஃப் பெர்சஃபோனின்னு போட்டிங்கன்னா அவ்வளோ பெயிண்டிங்ஸ் இருக்கும். கடத்திட்டு போயிடுவான். கடத்திட்டு போன உடனே அம்மா டெமெட்டரு காண்டா எங்கள் அம்மாலாம் எவன்டா என் பொண்ணை கடத்துறதுன்னு லபோதிபோன்னு அடிச்சுக்கிட்டு பொண்ணை தேடும் கிடைக்காது. ஏன்னா அவன் தான் பூமியிலே அண்டர்வெல்ல தானே இருக்கிறா. டெமெட்டர் வந்து ஃபெர்டிலிட்டியோட கடவுள்னால கோவப்பட்ட உடனே உலகம் ஃபுல்லாக பஞ்சம் வந்துடும், வறட்சி வந்துடும். கான் சோளக்கதிர் அப்போ தானே உங்களுக்கு க்ராப்ஸு அந்த ஜனங்களுக்கு அவங்க வந்து விதைக்காது, கடுப்பில் கிளம்புவாங்க. அப்புறமா தெரிய வரும் பெர்சஃபோனி அண்டர்வெல்ல வந்து ராணி ஆகிட்டான். அவளுக்கு ஒரு அபேண்டன்ட் ஃப்ரூட் கொடுப்பானுங்க, போமோகிரானேட் இருக்கும், அதை சாப்பிட்ருவா. சாப்பிட்ட உடனே அவன் அண்டர் கிரவுண்டில் சிங்க் ஆகிடுவா. திருப்பி கூப்பிட்டா ஹேடஸ் சிரிப்பான். அவன் வந்து அண்டர் கிரவுண்டில் செட் ஆகிட்டா. மாதுளம்பழம் சாப்பிட்டா. யாரை கேட்டமா மாதுளம்பழம் சாப்பிட்டா? எனக்கு என்னமா தெரியும், அவர் கொடுத்தாரு, அவர் மாமா கொடுத்தாரு, நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்றவா. இப்போ என்ன பண்ணுறது, எங்கள் பொண்ணு வேணும் மேடா ஹேடஸு. சரி நானும் கல்யாணம் பண்ணிட்டேன், அனுப்ப முடியாது, என்ன பண்ணலாம், 6 மாதத்துக்கு இங்கே இருக்கட்டும் ராணியா, நீ 6 மாதம் கூப்பிட்டு போயிடு உங்கள் ஊருக்குன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையோட முடியும். இது வந்து ஆரம்ப கால ஒரு கதை. ஒரு அம்மா ஒரு பொண்ணை தேடி வர்றது. இப்போது என்ன பண்ணுறாங்க, இப்போது ஐ ஃபைண்ட் யூ அண்ட் கில் யூனா ஒரு அப்பா வந்து பொண்ணை தேடி போகிற மாதிரி வரும். எங்கேயாவது ஒரு அம்மா ஒரு பொண்ணை தேடி போகிற மாதிரி வந்திருக்கா? வராது. ஏன்னா அது ஆணாதிக்க சமூகம். இந்த ஆட்டனத்தி ஆதிமந்தி அப்படின்னு அடோனிஸ் ஆர்டமிஸ் இதே பேர் அங்கே க்ரீக்கில் இருக்கும். அது ஒரு கதை ஒன்று இருக்கும். இதெல்லாம் பழைய புராண பெண் தெய்வங்கள் சார்ந்து வந்த கதை. ஸோ இந்த ஒரு பெண் தேடி போய் நீதி கேட்டு காப்பாற்றிட்டு வரா அப்படின்னு பார்த்தா நம்ம சிலப்பதிகாரம் எடுத்துக்கலாம். தட் கண்ணகி, தட் கோவலன். அதில் வந்து பத்தினி தெய்வம்னு சொல்லிட்டுன்னு அந்த வெர்ஜினிட்டியை வந்து அப்போ அந்த எத்திக்ஸு மொராலிட்டிலாம் வர டைம்னால வெர்ஜினிட்டியை வந்து புகழ்கிறானுங்க. ஸோ நார்மல் ரியாலிட்டியாக இருந்தால் மாதவி கூட இருந்ததுக்கு அடி வெளுத்துருக்கலாம். ஆனால் மாதவி வந்து மாதவி கோவலனை ஏமாத்தினாளா ஏமாத்தலையா, ஏன் இந்த கண்ணகி வந்து ரோஷம் இல்லாமல் சொல்கிறதெல்லாம் கேட்குது, கணவன்னா சொல்கிறதெல்லாம் கேட்கணும், கணவன் பேச்சே, கணவனே தெய்வம், இந்த மேட்டர்லாம் அப்போ உள்ளே புகுத்துறானுங்க. அதனால் நமக்கு சிலப்பதிகாரம் காண்டாகும். ஆனாலும் அதில் ஃபீமேல் தான் லீடு. இந்த மொக்கப்பைய கோவலம் சொல்லி பேச்சு கேட்காம போய் சிலம்பை கொடுத்துட்டு தலையை வெட்டி விட்டுருவாங்க. இந்த மாதிரி சண்டை போட்டு ஷீல் பர்ன் த சிட்டி மதுரை டு ஆஷஸ். நான் அதை அப்பயே பண்ணிடுச்சு. அந்த ஒரு இதுவும் அந்த ஒரு அதிலே போட்டிருக்கோம். சிலப்பதிகாரம் எடுத்திங்கன்னா இது ஒரு புராண அதிகால கண்ணகி என்னும் தெய்வத்தின் கதை. அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு இளங்கோவடிகள் சொல்லுவார். இட்ஸ் அ புத்திஸ்ட் மாங்க். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹீரோ வந்து அவரோட ஜேர்னி, அவரோட பயணம் தான் ஒரு கதை. ஒரு ஜேர்னி ஒன்று தருவான். எல்லா கதையுமே ஒரு ஜேர்னி தான். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோசப் கேம்பலோட ஹீரோ வித் 1000 ஃபேஸஸ் ஒரு புக் இருக்குது. அதிகபட்சமான சினிமா ரைட்டர்ஸ்லாம் அதிகபட்சமான படித்த புக் அது. கதை எழுதுறதுக்கெலாம் சீன்ஸ் விட்றதுக்கெலாம் அந்த புக்கை எடுத்துப்பாங்க. அவர் வந்து அந்த புக்கை வந்து ஒரு பெரிய திருப்ப முடியாதுச்சு. அவருக்கே ஐடியா இல்லை அந்த புக்கு இவ்வளோ ஃபேமஸ் ஆகும்னு. நிறைய புக் எழுதுவார். இந்த கம்பேரிட்டிவ் ரிலீஜனை பற்றி,
மித்தாலஜியை பற்றி கம்பேரிட்டிவ் உலகத்தில் இருக்கிற மித்தாலஜி புராணத்தை அனலைஸ் பண்ணி பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது அப்புறம் இவர் நம்ம எர்சியா மெலியாடு கும்பலாக இருப்பாங்க. அவங்களுக்கு வேலையே மித்தாலஜியெலாம் உலகம் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி எல்லா உலகத்துலேயும் ஒரே மாதிரி தான் கடவுள் கதைகள் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு ஜோசப் கேம்பிள். ஹீரோ வித் 1000 ஃபேஸில் என்ன பண்ணுறாருன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிற அத்தனை ஹீரோக்களோட கதையெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தார். புராண கதைகள் ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஏஷியா, சைபீரியா, ரஷ்யா, ஸ்லாவிக் லேண்டு, அண்டார்டிகா, ஆர்டிக்கான ஒரு இடத்தையும் விடலை. எல்லாத்துலேருந்தும் ஒவ்வொரு காட்டுவாசிங்கள்லேருந்து காடுகள்லேருந்து எல்லா நாடோடி கதைகள் எல்லா கதையிலையும் எடுத்து அத்தனை ஹீரோஸ் கலெக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறார். எந்த ஊராக இருந்தாலும் எந்த காடாக இருந்தாலும் ஒரு ஹீரோன்னா அவன் இதெல்லாம் தாண்டி தான் அவன் லட்சியத்தை அடையிறான்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதுதான் ஒரு ஹீரோன்னு எழுதுகிற புக்கு தான் ஹீரோ வித் 1000 ஃபேஸஸ். இந்த புக்கை படித்து தான் நம்ம ஜார்ஜ் லூகாஸ் ஸ்டார் வார்ஸ் எடுத்தாருங்கிறது நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இவங்க என்ன பேட்டர்ன் எழுதுகிறாங்க? ஸோ ஒரு ஹீரோ ஒரு சராசரி உலகத்தில் ஹீரோ இருக்கான். சராசரி உலகம்னா அவனுக்கான ஒரு உலகம். அது என்னவாக இருக்கலாம், ஃப்யூச்சராக இருக்கலாம், பாஸ்ட்டாக இருக்கலாம், ப்ரெசண்ட்டு வேர்ல்டாக இருக்கலாம், இல்லை பக்கத்து பிளானட்டாக இருக்கலாம், அது கவலையே இல்லை. ஒரு உலகம், அந்த உலகத்தில் அவன் ஹீரோ இருக்கான். அவன் என்ன வேணா இருக்கலாம். அவன் அந்த உலகத்தில் இருக்கிற ஒரு படிநிலையில் என்ன ஒரு இடத்துல வேணா இருக்கலாம். ராஜாவாக இருக்கலாம், சர்வெண்ட்டாக இருக்கலாம், சோல்ஜராக இருக்கலாம், ராணியாக இருக்கலாம், ராணி தங்கச்சியாக இருக்கலாம். ஆனால் அந்த கதையில் இப்போ சிண்ட்ரெல்லா எடுத்துக்கோ, ஒரு குடும்பக்காரர் ஒரு வீட்டில் இருக்கிற கஷ்டப்பட்டுருக்கிற அது அந்த உலகம், அந்த வேர்ல்டு வீடு தான். அதுக்கு ஒரு பொண்ணு சிண்ட்ரெல்லா, ஆர்டினரி வேர்ல்டு. கால் டு அட்வென்ச்சர், அவளுக்கு எப்போதும் போல் வேலை போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு அட்வென்ச்சருக்கான அழைப்பு ஒரு ஹீரோவுக்கு முதல்ல வரும். எக்ஸாம்பிள் நம்ம மேட்ரிக்ஸில் நியோக்கு வெல்கம் நியோ அப்படின்னு சும்மா இருக்கிற ஹேக்கருக்கு சிஸ்டமில் ஒரு மெசேஜ் வரும் மார்ஃபியஸ் கிட்டேருந்து. அவனை கூப்பிடுவாங்க, நியோ வா. மேட்ரிக்ஸ் ரொம்ப மிகப்பெரிய ஹீரோஸ் ஜர்னியை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண ஒரு படம். இல்லை கில்லி எடுத்துக்கோங்க, வேலு வேர்ல்டை காட்டியாச்சு. அவங்க அப்பா போலீஸ்காரரு, அம்மா பாவம், தங்கச்சி வாள், அப்பா ஸ்ட்ரிட்டு, வீட்டுக்கு தெரியாமல் கபடி ஆடுறான். அவன் அட்வென்ச்சர் எங்கே ஆரம்பிக்குது? முத்துப்பாண்டியை த்ரிஷாவை கைப்பிடிச்சு கோயில்கிட்ட இழுக்கும் பொழுது அவன் பார்க்குறான். அதுதான் அவன் அட்வென்ச்சர். அவன் அப்படியே முத்துப்பாண்டியை தாண்டி போயிருந்தா கில்லி கிடையாது, யாரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் நிற்கிறான், நின்று அந்த இடத்துல அவன் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறான். அது மாதிரி இருக்கும். ஸோ இந்த கால் டு அட்வென்ச்சர் நீங்கள் எந்த கதை எடுத்து, இப்போ லைன் கிங் இந்த கதையை பயங்கரமாக ஃபாலோ பண்ண கதை அப்படிம்பாங்க. இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு திருப்பி எல்லா கதையும் எந்த ஒரு ஹீரோ கதையாக இருந்தாலும் ஒரு கதாநாயகனுக்கு இது ஒரு விஷயமா இருக்கும். சராசரி உலகத்தில் இருப்பான், அவனுக்கு ஒரு விஷயம் ஒன்று ஆரம்பிக்கும், அட்வென்ச்சர். அடுத்து ரெஃப்யூசல் ஆஃப் த கால், அந்த அழைப்பை முதல்ல நம்ப மாட்டான், ஒதுக்குவான். பாகுபலியில் செய்வான், மேட்ரிக்ஸில் செய்வான். மேட்ரிக்ஸில் மார்ஃபியஸ் சொல்கிற விஷயத்தை நம்பாமல் ஓடுவான். அப்புறமா ஸ்மித்து அவன் வாயை அன்சென்சார் பண்ணுவான். அவனோட வேர்ல்டு கம்ப்யூட்டர் சிமுலேஷன் சொன்னதுக்கு அப்புறம்தான் அவன் மனசே புரியும், நமக்கு அப்போ ஹெல்ப் பண்ண தான் கூப்பிட்ருக்கான. ஸோ எந்த ஒரு ஹீரோவும் தனக்கு வர அட்வென்ச்சரை ஏற்றுக்க மாட்டான். ஸோ கில்லியில் ஏற்றுக்கிட்டான், ஓகே. ஆனால் ரிஃப்யூசல் ஆஃப் த கால் அப்படிங்கிறது ஹீரோ ஜேர்னியில் ஒன்று இருக்குது. அடுத்து மீட்டிங் த மென்டர், டீச்சர். வாழ்க்கையை நல்லா அறிந்த ஒரு மனிதன் ஹீரோவை பார்ப்பான். ஸோ அவனுக்கு அனுபவம் இருக்கும், முதிர்ச்சி இருக்கும். இவனுக்கு போக வேண்டிய பாதைக்கான ஒரு ரெடியை அவன் பண்ணுவான். இந்த மென்டர், ஃபேமஸான மென்டர் ஒருத்தர் இருக்காரு, மாஸ்டர் ஊகுவே, நம்ம பேண்டாக்கு. ஸோ அவர் தான் சும்மா இருக்கிற பேண்டாவை தூக்கி அட்வென்ச்சர் போன்னு கிளப்பி விடுறது. ஒருத்தன் வருவான், உங்ககிட்ட இந்த பவர் இருக்குது, தேர் ஆர் நோ ஆக்சிடென்ட்ஸ் சொல்லிட்டு காண போயிடுவார். ஸோ மென்டர், இதே மென்டர் தான் மார்ஃபியஸ் நம்ம நியோக்கு. ஏன்னா நியோவுக்கு நீ இருக்கிற கம்ப்யூட்டர் வேர்ல்டு இல்லை, ரியல் வேர்ல்டு மோசம்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். ஸோ மார்ஃபியஸ் மாத்திரை தரலன்னா ஹீரோக்கான வேலையே அங்கே இல்லை. ஸோ தராரு, உள்ளே போகிறான், ட்ரைனிங் பண்ணுறாரு. ஆனால் மொதல் ஃபைட்லலாம் பார்த்தீங்கன்னா மார்ஃபியஸோட நியோ வீக்காக இருப்பான். கடைசி சீனா நியோ மார்ஃபியஸை நியோ போய் காப்பாற்றுவான். ஆனால் அந்த ஹீரோ உள்ளே வர்றதுக்கு ஒரு கேட் கீப்பராக ஒரு மென்டர் ஒருத்தர் தேவை.
அவங்க உதவி பண்ணுறாங்க. அப்புறம் கிராசிங் த த்ரெஷோல்டு, பிரச்சனையை தாண்டணும். முத்துப்பாண்டி ஏரியாவை தாண்டி சென்னைக்கு வர்றதா இருக்கலாம், இல்லை நீயோ ஸ்மித்தை நேருக்கு நேர் மோதுறதா இருக்கலாம். நம்ம யார் கூட மோத போகிறோம் அப்படிங்கிற ஒரு வில்லனை நேருக்கு நேர் பார்க்குறது, அப்படி எடுத்துக்கலாம். ஸோ சிம்பா, லயன் கிங், சிம்பாவுக்கு தெரியும் ஆப்போசிட்டில் வில்லன் ஒருத்தர் இருக்கான். ஜங்கிள் புக் மௌலிக்கு தெரியும் கருப்பு சிறுத்தை ஒன்று நம்மளை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்து டெஸ்ட்டு, ஆலைஸ், எனிமீஸ், இதெல்லாம் அடுத்து சவால், சின்ன சவால், சின்ன பிரச்சனை. இந்த பிரச்சனைகள்லாம் உடனே முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் ஒரு ஹீரோக்கு அங்கே வேலை மயிர் கிடையாது. ஒரு 2.5 மணி நேரம் படம்னா 2.5 மணி நேரத்தில் தான் விஜய் த்ரிஷாவோட கடைசி சீனில் தான் சேரணும். நடுவில் சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் படத்துக்கு வேலை இல்லையா. முத்துப்பாண்டி சரி மன்னிச்சு விட்றா, நீ பார்க்க ஸ்ட்ராங்காக இருக்கிற வேலை, நீ போய்க்கோ அப்படின்னா அங்கே கதையே கிடையாது. நீங்கள் இல்லைங்க இந்த இடம் கடுப்பாக இருக்கு, நான் திருப்பி எங்கள் என் வேர்ல்டுக்கே போகிறேன், வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்கன்னா அங்கே மேட்ரிக்ஸ் இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்புறம் அப்ரோச் டு த இன்மோஸ்ட் கேவ். அவனோட பிளாக்கேஜ், அவனோட த்ரெஷ், அவனே முதல்ல பிரச்சனையாக இருப்பான். இந்த குங்ஃபு பண்டாவில் அது முதல்ல தன்னையே நம்பாது. ஐயோ நான் எப்படி இவ்வளோ குண்டாக இருக்கேன், ட்ரைனிங் கொடுத்தும் நம்பாது. எனக்கு இதில் என்ன இருக்குது, நான் ஒன்றும் கிடையாது, நான் வேஸ்ட்டுன்னு அதை நம்பிக்கிட்டு இருக்கோம். ஊகவே சொல்வார் நீ தான்டான்னு. ஆனால் அவனுக்கு முதல்ல நம்பிக்கை வரணும் அவன் மேலே. நீயோக்கும் இருக்காது. நீயோ செத்து திருப்பி எந்திரிச்சு புல்லட்டை ஃப்ரீஸ் பண்ணுற வரைக்கும் தான் லவ் தான் எல்லாம் மனசில் புரிகிற வரைக்குமே அவனுக்கு ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அந்த ஒரு நத்திங் புக்கை அந்த டெம்பிளில் பார்க்குற வரைக்குமே குங்ஃபு பேண்டாவுக்கு தான் மேலே நம்பிக்கை இருக்காது. அதான் இன்மோஸ்ட் கேவ். முதல்ல தானே ஒரு பேரியர் ஒரு ஹீரோக்கு. அவனே இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு கதையோட ஸ்டேஜாக இருக்கிற தவிர இது உண்மையிலே நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இதில் நம்ம தாண்டி வரணும் அப்படிங்கிறதான் ஜோசப் கேம்பல் இந்த புக்கில் சொல்லுது. ஏன் ஒரு ஹீரோவை நம்ம கதையில் பிடிக்குதுன்னா அது நம்ம தான். அது ஒவ்வொருத்தரும் அவன் கதையில் அவன் ஹீரோ. இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்ருக்கிற நீ உன் கதையில் நீ தான் ஹீரோ, என் கதைக்கு நான் தான் ஹீரோ. நானும் நீ மீட் பண்ணிக்கிட்டாலுமே உன்னுடைய வட்டத்தில் நீ சென்டராக இருப்ப, என் வட்டத்தில் சென்டராக இருப்பேன். அந்த 2 பேரும் சேரும் பொழுது நடக்கிற இன்ட்ராக்ஷன் தான் ஒரு வசனம், ஒரு கதை. அதுதான் கான்ஃப்ளிக்ட் தியரி ஆஃப் த ப்ரெஷர் ஆஃப் த எக்ஸைட்மெண்ட் ஆஃப் த அதெல்லாம் சொல்லுவாங்க. கான்ஃப்ளிக்ட் தியரி, சென்ட்ரல் கான்ஃப்ளிக்ட் தியரி தப்பு. ஒரு கதைனா பிரச்சனை இருக்கணுமா, பிரச்சனை இல்லாமலே இருக்கக்கூடாதா அப்படின்னு டர்கோஸ்கி திட்டுவார். ரால் ரூயின்னு ஒரு அவன்கார்டு ஃபிலிம் மேக்கர், அவர் புக் எழுதி நம்ம ஷாமன் சினிமா எடுக்கணும், போஸ்ட்மார்டம் சினிமா, கான்ஃப்ளிக்ட் தியரி, அமெரிக்கா ஹாலிவுட் சினிமா மக்களை அடிமைப்படுத்துகிற ஒரு கமர்ஷியல் சினிமாவோட ஒரு ஈஸியான ஒரு ஸ்கெல்டர் ஸ்ட்ரக்சரு, அதெல்லாம் ஒழிக்கணும். இப்போ மார்வல் ஃபேன்ஸை பார்த்து மார்ட்டிஸ் காசி இது தீம் பார்க் ஃபிலிம்ஸ் சொன்ன மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் இப்போவும் ஒரு கட்டி போட்டு உட்கார வைக்கிற ஒரு விஷயம் இந்த கதைகள் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆடியல் இந்த மெயின் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு ரிவார்ட், ஒரு பரிசு, இவ்வளோ தூரம் பண்ணிட்டல உனக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு ஹீரோவுக்கு கிடைக்கும். காட்டுக்குள்ளே போயிட்டு பிரின்சஸை காப்பாற்றின ஒரு ஆளுக்கு ஒரு மேஜிக்கல் ஸ்வாடு கிடைக்கலாம். இல்லை நியோக்கு மேட்ரிக்ஸே கண்ணுக்கு ஒன்று தான் பார்க்குற ஸ்பெஷல் பவர் கிடைக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கிஃப்ட் கிடைக்கும். நிறைய பேருக்கு காப்பாற்ற போன இடத்துல அந்த பிரின்சஸ் பொண்ணே கல்யாணம் பண்ணி வச்சுருவார் ராஜா, டேக் தி கேர்ள் அப்படிம்பார். ஸோ அது அப்புறம் த ரோட் பேக், திருப்பி ரிட்டர்ன், ரிசரக்ஷன், அந்த கிஃப்டை தூக்கி திருப்பி அவன் எந்த ஊர்லேருந்து கிளம்புனானோ அந்த மக்களுக்கே திருப்பி கிஃப்டாக கொடுக்கறது. இந்த ஒரு பேட்டர்னில் தான் அனைத்து ஹீரோ கதைகளும் இருக்குது. இது ஸ்டார் வார்ஸில் பார்த்தாலே இருக்கலாம். நம்ம குட்டி பையன் ஹீரோ வருவான், வில்லன் இருப்பான், நார்மல் வேர்ல்டு, அவனுக்கு ஒரு கால் வரும். இந்த மென்டருங்கிறது ஹாரிசன் ஃபோர்டாக கூட இருக்கலாம், அவனோட கொஞ்சம் மெச்சூரான ஒரு ஆள். நம்ம இவர் அந்த குள்ளமாக ஒருத்தர் இருப்பார்ல, மாஸ்டர் ஒருத்தர் குச்சி வச்சுக்கிட்டு, ஐயோ ஒரு பேர் யோடா, அவர் தான் மென்டர். ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் தான் ஃபேமஸ் ஆனவொன்னே தான் இந்த ஜோசப் கேம்பல் புக்கு எல்லோரும் படிக்க ஆரம்பித்தாங்க. ஸ்டார் வார்ஸ் இருந்து எடுத்தாங்களாம் போட, அந்த புக்கு டைம் இருந்தால் படிங்க. இப்போது இந்த ஹீரோக்கள் எல்லாம் சாதனை பண்ணுற ஒரு ஹீரோக்களாக சினிமாக்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகே, இது ஒரு புறம் இப்போ வரைக்கும் காசு பார்க்குற விஷயமாக மாறிக்கிட்டு இருக்கு.
ஹீரோனா அது மட்டும்தான், அவன் ஜெயிக்கணுமா போராடணுமா அப்படின்னு கேள்வி இருக்குது. அப்போ வேறு வேறு ஊர்லேருந்து வேறு வேறு ஹீரோக்கள்லாம் வராங்க. தொஸ்தோவ்ஸ்கி ரஷ்யாவிலேருந்து வரார். அவர் கொண்டு வர ஹீரோலாம் வேறு. அவர் கொண்டு வர ஹீரோலாம் வில்லங்கள். க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்டில் ஒரு கொலை பண்ணுறான், ஒரு வயசான பாட்டியை கொண்டுடுறான் காசுக்காக. அதில் அவனுக்கு ஒரு சாதனையும் கிடையாது. வயசான பாட்டியை கொண்டுடுறான் காசுக்கு. அந்த கில்ட்டில் அவன் என்ன ஆகிறாங்கிறது தான் க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட். ஒரு கொலை ஏன் மனுஷன் பண்ணணும்? ஒரு 3 வேளை சாப்பாடுக்கு ஒரு காசுக்கு அந்த கொலையை ஏன் பண்ணணும் அவனுக்கே ஒரு கேள்வி இருக்கும். தாஸ்தோவ்ஸ்கி அப்படி ஒரு ஹீரோவை கொண்டு வர்றார். ஒரு ஹீரோ எல்லாருமே குற்றம் பண்ணவங்க, தனக்குள்ளே தப்பாக வாழ்ந்துட்டு வெளியே நடிக்கிறவங்க, ஒரு சராசரி மனுஷனோட அழுக்கு அப்படியே காட்டினவர் தோஸ்தோவ்ஸ்கி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோ ஒரு க்ளோரியா, பியூரிஃபைடா, மொராலிட்டி, அனைத்து மனிதர்களை விட ஒரு தங்கமான ஒரு உயர்ந்த மனிதனாக இருப்பான்னு மற்ற எப்பிக்கில் காட்டின ஹீரோ தோஸ்தோவ்ஸ்கி பிரேக் பண்ணுறார். இல்லை, உன்னை போன்று அழுக்கு அடைந்த ஒரு நாற்றம் எடுத்த ஒரு சாக்கடை என் கதாநாயகன்னு கொண்டு வரார். சரி, இவர் இப்படி அப்படின்னா காஃப்கா வரார் ஜெர்மனிலேருந்து. அவர் ஹீரோக்கெல்லாம் ரொம்ப பாவம். அவங்க ஒரு குழப்பவாதிகள், ஸ்கிசோஃப்ரெனிக்கு, இருத்தியல் பிரச்சனை உள்ளவனுங்க. மெட்டமாஃபார்சிஸில் ஹீரோ இதுவாக மாறிடுவான், ஒரு வண்டாக மாறிடுவான் எடுத்த ஒன்று. மனப்பிறழ்வு, தனக்குள்ளே ஒரு குழப்பத்தை வச்சுக்கிட்டு அத்தாரிட்டியோட பவருக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாமல் அந்த இதுவை ஏற்றுக்கிற ஒரு விக்டிம் காஃப்காவோட ஹீரோக்கள். காஃப்காவோட ஹீரோலாம் சண்டை போட மாட்டாங்க, அடித்தா வாங்கிப்பாங்க, ஆமாம் வேறு என்ன பண்ணுறதும்பாங்க. அது அவங்க ஜஸ்டிஃபிகேஷனாகவும் இருக்கும். இந்த ட்ரையலில் மொதல் சீனு, இந்த ட்ரையலுங்கிற ஷார்ட் ஸ்டோரியில் எந்த கேள்வி இல்லாமல் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதை அவன் ஏற்றுப்பான். ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருப்பானோ அப்படிமா, கடைசியில் தப்பே பண்ணியிருக்க மாட்டான், அவர்கள பண்ணியிருந்துருக்கலாம், இல்லைன்னா ஏன் அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு அத்தாரிட்டியை நம்புவான். காஃப்கா அப்படி ஹீரோவை கொண்டு வராரு. இந்த 2வது உலக போருக்கு அப்புறம் வேர்ல்டு வார் 2ல் பாம்பு போட்டதுக்கப்புறம் மனிதர்கள் மேலே நம்பிக்கையாக மனிதர்களுக்கு போயிடுது. இந்த ஹீரோக்கெல்லாம் காலியாக ஆரம்பிக்கிறானுங்க. என்ன மனுஷனுங்க, என்ன தப்பு. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்டனிசம் வருது. அதுக்கப்புறம் வர எல்லா ஹீரோக்களும் அட்வென்ச்சர் பண்ணுறதில்ல, கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, குழம்புறாங்க, டிப்ரெஷன் ஆகுறாங்க. போஸ்ட்மார்டனிசம் மேன்லாம் இதான் பண்ணுறான். இப்போ நீங்கள் பிக் லெபோஸ்கி சொல்லியிருப்பேன், அதில் எல்லாருமே ரொம்ப சாஃப்டான மனைவிகளுக்கு பயந்துக்கிட்டு எதிர்த்து பேச கேள்வி தெரியாத ஒரு குணம் படைத்த ஆண்களாக அந்த படத்தில் இருக்கும்போது ஹீரோக்கும் ஏதோ ஒன்று சாதிக்கணுங்கிற ஆசைலாம் இருக்காது. டியூடுக்கு அன்னன்னைக்கு லைஃப்பை ஜாலியாக வாழ்ந்துட போனோம். கோல் இல்லாத ஹீரோக்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அவன் கேஸை சால்வ் பண்ணணும், அவன் அதை சால்வே பண்ண மாட்டான், அதுவாக சால்வ் ஆகிக்கும். அப்படிப்பட்ட ஹீரோக்கள் வராங்க. நாயர் ஃபிலிம்ஸ் வருது. அதில் போலீஸ்காரனில் காட்டும் பொழுது சட்டம், நீதி, நேர்மைன்னு கேஸ் சால்வ் பண்ணுற போலீஸ்லாம் காட்டுறதில்ல. ஊழல் வாங்கிட்டு, லஞ்சம் வாங்கிட்டு, குடிச்சிக்கிட்டு, வேறு வழி இல்லாமல் வேலை பார்க்குற, கேஸெல்லாம் கடமைக்கு சால்வ் பண்ணுற போலீஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஷேட்ஸ் வர ஆரம்பிக்குது. ஹீரோக்கள்லாம் குழப்பிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின்களோட கதைகள் வர ஆரம்பிக்குது. ஃபீமேல் ஆர்டிஸ்டில் அவங்க கதையை எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் மேடம் போவரி, அதுவும் குஸ்டாஃப் ஃப்ளாபர்ட் தான் எழுதினார். ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு தனிப்பட்ட பெண்ணுக்கு காதல் எவ்வளோ இருக்கும், ஒரு காமம் எப்படி இருக்கும். பெண்கள் எழுதும்பொழுது அவங்க டோட்டலாக உடைச்சிடுறாங்க. ஒரு ஆண்கள் பெண்களை பார்க்குற கேஸை ஒரு பெண் ரைட்டர் உடைக்கிறாங்க. வெர்ஜினியா உல்ஃப் தனியாக இருக்கிற ஒரு பொண்ணோட ஒரு ஃபீலிங், அந்த பொண்ணு வேறு மாதிரி எழுதுது. லியோனாரா கேரிங்டன் சரியலிசம் பெண்களை கொண்டு வராங்க. இப்போது அது அவங்க இப்போ ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் ஒரு 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 சின்ன பொண்ணு தான் லீடு, லூயி கேரல் எழுதினாலுமே அது அந்த டைமில் ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஜெண்டர் மாறுது. ஒரு மாதிரி ஒரு டைமில் வெறும் மோனலாக வர ஆரம்பிக்குது. இது போஸ்ட்மார்டனிசம் ஹீரோக்கள்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. அட்வென்ச்சர்லாம் ஒரு ஓல்டுன்னு தெரிய ஆரம்பிக்குது. எதுக்கு கோலு, எல்லாமே ஓலு அப்படிங்கிற மூடுக்கு வராங்க. இவங்க எல்லாத்துக்கும் அப்பன் ஒருத்தர் இருக்கான், தி கிரேட் வில்லியம் ஷேக்ஸ்பியர். அவங்க கொண்டு வந்த ஹீரோக்கள்லாம் வேறு இன்னைய வரைக்கும் அதிகபட்சமாக உலகத்தால் பேசப்படுகிற ஹீரோக்கள்னால் ஷேக்ஸ்பியர் உருவாக்கின ஹீரோக்கள் தான். யாராவது ஒருத்தன் ஒரு கேரக்டரை பார்த்தா இது ஷேக்ஸ்பியர் மாதிரி இருக்கானேன்றுவாங்க. மேக்பத்தோ, கிங்லியரோ, ஒத்தேலோவோ, ஹென்ரியோ, இவங்க எல்லாருமே ஷேக்ஸ்பியர் உருவாக்கின அத்தனை ஹீரோக்களுமே உடஞ்சி போயிடுறவங்க, பொறாமை உள்ளவங்க, தான் அழிவை தானே தேடிக்கிட்டவங்க, திமிரில் அழிஞ்சவங்க, சந்தேகத்தில் அழிஞ்சவங்க, மற்றவங்க பேசிக்கிட்டு அழிஞ்சவங்க, ஈகோவில், பவர் மேலே உள்ள ஒரு அந்த கிரேவிங்கில், அன்பு இல்லாமன்னு தன்னைத்தானே அழிச்சுப்பான் ஷேக்ஸ்பியர் ஹீரோலாம். அவன் வேறு யாரும் அழிக்கவே வேணாம், அவனுக்கு வில்லன் அவனே தான். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ 1500 அவன் எழுத ஆரம்பிச்சிடான் வில்லியம் ஷேக்ஸ்பியர்.
ஒத்துழைலும் நல்லா இருப்பான், மிகப்பெரிய ஒரு கமாண்டர், ஒரு எல்லாமே இருக்கும். ஆனால் பொண்டாட்டியை சந்தேகப்படுவான். கூட இருக்கிற ஃப்ரெண்டு சொல்லிட்டான்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவான். அவன் அழிவு அங்கே தான். அவன் நம்பி இருந்த க்ளோஸ் ஃப்ரெண்டையே அவன் கொண்டுருவான். ஒத்தேலோ கிங் லியர் ராஜா பதவியை விட்டுட்டு போனதுக்கப்புறமும் தன்னை ராஜாவாக தான் மதிப்பாங்கன்னு ஏமாந்த ஒரு கிழமை. மேக்பத் நிம்மதியாக இருப்பான். அந்த பதவி வந்ததுக்கப்புறம் தொடர் கொலைகள் பண்ணிக்கிட்டே வருவான் அந்த பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு. இதுக்கு ஒன்றில்லாத போது நிம்மதியாக இருந்தேன்னு கடைசியில் நொந்து போய் சாவான். இது ஷேக்ஸ்பியரோட ஹீரோக்கள். இப்படி ஒவ்வொரு கலைஞனும் அவனுக்கான ஹீரோவை கொண்டு வரான். இதில் நம்ம டான் குவிக்ஸாட், செர்வான்டஸ் எழுதும். டான் குவிக்ஸாட் ஒரு ஹீரோ என்னென்னா, ஹீரோ கதைகளெல்லாம் படிச்சுட்டு தன்னை ஹீரோன்னு பொய்யா நம்புகிற வயசான தாத்தா டான் குவிக்ஸாட், டான் குவிஹோட்டி. காமெடி வர ஆரம்பிக்குது. காமெடியில் ஹீரோஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு முட்டாளில் ஹீரோவாக வர ஆரம்பிக்கிறான். உலகத்தை ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு ஹீரோ வர ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு மேலே வில்லனுங்களே ஹீரோ வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஜோக்கருங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் பொது வெளியில் அவன் ஒரு தவறானவன். ஆனால் ஒரு தவறானவன் எப்படி போகிறான் ஜஸ்டிஃபிகேஷன் காட்டும்போது அவனை ஹீரோவை பார்க்க ஆரம்பிக்கிறோம். கிளைமேக்ஸில் ஒரு கொலை பண்ணிட்டு ஸ்லோ மோஷனில் ஓடும்போது நம்ம கை தொட்டுறோம், சிரிக்கிறோம். தீமை தான் வெல்லுங்கிறத ஒரு அறமாக பார்க்குற மாதிரி உலகம் அமைகிற அளவுக்கும் ஆயிடுது. இப்போ ரீசெண்டாக ஃப்ளீ பேக் அப்படின்னு ஒரு கதை. ஒரு 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 ஆக்வர்டான ஒரு கேரக்டர் தான் ஹீரோ. என்னோடய ஹீரோலாம் ஆக்வர்ட், அதாவது அந்த வெளி பூச்சை ஒட்டுமொத்தமாக உடச்சிட்டு உண்மையை ஒத்துக்கிற ஒரு கேரக்டருங்க. ஃபிபி வால்ரா, அந்த அம்மா தான், அந்த அக்கா தான். இப்போ வர ஹீரோக்கள்லாம் உண்மையை உடச்சி பேசிடுறாங்க. இல்லை, நான் உன்னை வெறும் மூடாக தான் பார்த்தேன், லவ் பண்ணல, நான் வச்சுருக்கேன், மன்னிச்சிரு, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒன்றுக்கு நான் போகிறேன் அப்படின்னு ஓப்பனாக அந்த வெளி பூச்சை டோட்டலாக உடைச்ச ஹீரோக்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வர ஜேம்ஸ் பாண்ட் செத்துட்டார். ஜேம்ஸ் பாண்டை ஒரு உமன் செடியூசராக பார்க்கக்கூடாது, அவன் ஒரு சராசரி மனுஷனாக அவனோட மித்திக்கை இப்போ தூக்குறாங்க. ஜேம்ஸ் பாண்ட் சாவுறான். அவன் ஒரு மெஜிஷியன் இல்லை, அவன் ஒரு மேஜிக் இல்லை, அவன் சராசரி மனுஷன்னு அவனை டவுன் டு எர்த்தாக கொண்டு வராங்க. ஹீரோக்கள்லாம் மாற ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சூப்பர் ஹீரோக்கள் அவங்க தனி. அது ஒரு இப்போ நான் சொன்ன அந்த ஹீரோ ஜெர்னியோட பேட்டர்ன் அழகாக ஃபாலோ பண்ணுற ஒரு கதைங்க சூப்பர் ஹீரோ. அந்த பேட்டர்னை வச்சு நீங்கள் 1000 சூப்பர் ஹீரோ நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் இப்போ சொன்ன ஒரு தோஸ்தோவ்ஸ்கி ஹீரோவோ, காஃப்காவோட ஹீரோவோ, ஷேக்ஸ்பியர் ஹீரோக்களில் உள்ள இருக்கிற அந்த ஒரு மல்டிபிள் டைமென்ஷன் ஒரு சூப்பர் ஹீரோ கதைகளில் இல்லைங்கிறது தான் என்னோடய ஒரு விமர்சனமாகவே இருந்துச்சு. ஒரு டார்க் நைட்டில் ஒரு பேட்மேனுக்கு இருக்கிற குழப்பமோ, ஒரு ஜோக்கருக்கு இருக்கிற கான்ஃப்ளிக்ட்டோ வதன்னு இப்போ வர சூப்பர் ஹீரோ படத்தில் இல்லை. ஒரு வில்லன் அவனை அடிக்கிறான், அவனை கொல்றான் அப்படின்னு போகும்போது தான் உங்களுக்கு அதில் ஒரு இது இருக்குது. ஆனால் பிளாக் பேந்தரில் அப்படி இல்லை. ஸ்பைடர்மேன் பார்ட் 2ல் கூட அவன் ஸ்பைடர்மேன் வேலையை விட்டுட்டு அவன் போயிடுவான், போதும் எனக்குன்னு. அவனுக்கு காதல் கிடைக்காது. பேட்மேனில் அவனுக்கு எல்லாமே இருக்கும், அவனே பிரச்சனை, அவன் தனியாள், அவன் அம்மா அப்பா இறந்துருவாங்க, காசு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவனுக்கு அவனை பார்த்தே அவனுக்கு பயம் வரும். ஜோக்கர், நான் இல்லைனா உனக்கு இங்கே வேலையே இல்லை அந்த ஊரில் அப்படிமா. ஒரு வில்லன் ஹீரோ மிரட்டுவான், நான் இல்லைனா நீ யாரா அப்படிமா. இந்த ஒரு டைமென்ஷன்கள்லாம் நிறைய இப்போ வர படத்துங்கள்லாம் அது குறையும் பொழுது தான் அந்த வயசான டேரக்டருங்களாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு தான் நான் இந்த ஹீரோவும் கதை எழுதும் போது ஒரு கேள்வி இருந்துச்சு, உண்மையிலே ஹீரோனா என்ன? யார் ஹீரோ? மக்களை காப்பாற்றுறோம் தான் ஹீரோவா? அவரை வச்சு பார்க்கும்போது அவங்கவுங்க கதையில் அவங்கவுங்க ஹீரோ. ரோட்டில் போகும்போது ஒரு பூக்கார பாட்டி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க பாடு பூத்துக்கிட்டு இருப்பாங்க. யோசிப்பேன், கொரோனா டைமில் கூட அந்த பாட்டி மாஸ்க்கெலாம் போடலை, இன்னும் உட்காந்துருக்கு அதே இடத்துல. யோசிப்பேன், எதுக்கு உட்காந்துருக்குது? எப்படியும் சம்பாதிச்சுட்டு வீட்டில் கொண்டு போய் கொடுப்போம், யாருக்கோ கொடுப்பாங்க. ஒன்று பேரனுக்காக இருக்கலாம், இல்லை அப்பா இல்லாத ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு பொண்ணாக இருக்கலாம், இல்லை இவங்களுக்கு மட்டுமே வாழ்ந்துருக்கலாம், இல்லை இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகியிருந்திருக்கலாம், இல்லை ஹஸ்பண்டு குடிகாரராக இருந்திருக்கலாம், இல்லை நல்ல மனுஷனாக இருந்திருக்கலாம், எதுவாகனா இருக்கலாம். ஆனால் அந்த ஏஜில் நாங்கள் போகிற ரோட்டுக்கு ஓரமாக அந்த மண் புழுதியில் கொடையை வச்சுக்கிட்டு பூ விற்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கோல் இருக்குது, இந்த கொண்டு போகிற காசு யாருக்கோ எதுக்கோன்னு. அவங்க கதையில் அவங்க ஹீரோ. அவங்க என்னை காப்பாற்றுங்க சூப்பர்மேன் சொன்ன உடனே மேலே ஒரு போரையை மாட்டிக்கிட்டு பறந்து போகணும் தேவையில்லை. அந்த பூ விற்கிற காசு அவங்களோட ஹீரோயிசம். உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ அவங்க கதையில் அவங்க ஹீரோ. அவங்க கதையை உட்காந்து உங்கள் அப்பாவோட அம்மாவோட கதையெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ இப்போ சொன்ன அத்தனை ஹீரோ ஜெனியும் கதையில் இருக்கும்போது புரியும். எல்லா அப்பாவையும் கேளுங்க, எல்லா அம்மாவையும் கேளுங்க, எப்படி படிச்சின்னு கேட்டால் கதை சொல்லுவாங்க. நிறைய வீட்டிலலாம் நம்ம அப்பனுங்க ஜென்ரேஷன்லாம்
படிப்புக்கெலாம் பார்ட் டைம் ஜாப் போயிருப்பாங்க, பேப்பர் போட்டிருப்பாங்க, காலேஜ் ஃபீஸ் கட்ட தெரியாமல் சின்ன சின்ன வேலைங்க பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஜென்ரேஷன் பார்த்ததில்ல. என் தாத்தாலாம் ட்ரங்கு பாட்டியோட மட்டும் இறங்குற எங்கள் தாத்தாக்கு அப்பா கிடையாது. செகண்ட் இயர் போட இங்கே ஓடி விட்டார் போல். எங்கள் தாத்தாவோட அப்பா சிங்கப்பூருக்கு ஓடிட்டாராம். நானே அம்மா மட்டும்தாண்டா வந்து உட்காந்தோம், தனியாக வீட்டில் தங்கியிருப்போம், நானே படித்தேன். அவர் கதையில் அவர் ஹீரோ. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஹீரோவாக இருக்கான் அவன் கதையில். அந்த ஒரு விஷயம் வந்து வாழ்க்கையின் புரிதல், அந்த எம்பத்தி அப்படிங்கிறது ஒரு ஹீரோவோட கதையை கேட்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ அப்படியே நம்ம ஊருக்கு அந்த மகாபாரதத்துக்கு வந்தீங்கன்னா, இப்போ இதுக்கெல்லாம் அப்பனுக்கு அப்பன், சுப்பனுக்கு சுப்பன், நம்ம ஊர் புராணம் மகாபாரதம் அதுக்கு வருவோம். ராமாயணம் விடுங்க, அதில் அவ்வளோ பெருசாக இருக்காது. மகாபாரதம் வந்து அது பயங்கரமான கதை. உள்ளே இருக்கிற புராணம், வேதம், பிராமணிசம் அதெல்லாம் விடுங்க, அது வந்து அப்புறம் பேசிக்கலாம். அது வந்து வேறு லெவலு, அந்த கலையெல்லாம் பார்ப்போம். ஆனால் ஒரு கதையாக, ஒரு கதாபாத்திரமாக, ஒரு ஸ்கிரிப்டாக பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு சாகசம், ஒரு சாதுரியம், ஒரு சாமர்த்தியம். அந்த மாதிரி 2 பேர் கதை, அண்ணன் தம்பி எல்லாம் ரைட்டு. அந்த ஒரு பேரனுக்கு பேரன் வந்து யாகம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ பாம்புகள்லாம் தொல்லை பண்ணும். ஏன் அப்படி பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணுது, இப்போ பாம்பு கடிச்சு சாவானுங்க ஏதோ பண்ண. இல்லை நீ யாகம் பண்ணு, பாம்புங்களாம் வந்து யாகத்தில் விழுந்துரும்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஏன் பாம்புக்கு அப்படின்னா துரோகம் பண்ணாங்க. அது ஏன் கேட்குறவங்க தாத்தானுங்க ஒரு வாரம் ஆரம்பித்து பண்ணாங்க, பாரு ஒரு பிரச்சனை, அப்படியா அப்படின்னு பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது முனிவர் வந்து தாத்தன கதையை சொல்ல ஆரம்பிக்கிறது தான் மகாபாரத கதை. அவங்க 2 கதைங்க, பாண்டு கிண்டு, திருதராஷ்டிரன், 100 புள்ள எல்லாம் பொறுமையாக வரும். ஆனால் அதில் கேரக்டரைசேஷன், அதில் வந்து ஹீரோயிசம்லாம் அட 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 அவங்க ஓகே. அந்த வர்ணாசிரமம், சத்திரியன், பிராமணன், சூத்திரன், சாணக்கியம், கிணக்கியம் எல்லாம் உள்ளே வச்சுருப்பானுங்க. கிருஷ்ணன் அவன் பெரிய கேடி. அந்த சிஸ்டமு, படிநிலை, மதிக்கணும் எல்லாமே இந்து மதம், வைணவ மதம்லாம் உள்ளே திணிச்சு புத்த மதத்தை காலி பண்ணி தம்மங்கிற வார்த்தை தர்மம்னு மாத்திர ஸ்கெட்செல்லாம் ஓகே, அது அங்கே வந்துட்டு போகும். பட் கதாபாத்திரமாக சில கேரக்டருங்கெலாம் பயங்கரமாக இருக்கும். மைனர், மேஜர் கேரக்டருங்கெலாம் ஏகப்பட்டது அப்படியே செதுக்கியிருப்பானுங்க. அக்காவை கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டீங்களடா, அம்மாவில் உங்களை பழி வாங்க விட மாட்டேன்னு சுற்றுற சகுனி, கிருஷ்ணனாக இருக்கட்டும், அப்புறம் இவன் அர்ஜுன, பீம, நகுல, சகாதேவன், தர்ம, அப்புறம் இந்த பக்கம் துரியோதன, கர்ணன், அப்புறம் இவங்க கும்பல், அப்புறம் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு, அவங்க தம்பி இவங்க தம்பி, இவங்களுக்கு பசங்க பாண்டவருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஆளுக்கு அப்போ வந்து இன்டர்வலில் சாபம் வர்ற விஸ்வாமித்திரர், முனிவருங்க, இவனுங்க ஒரு கும்பல் வர ஒரு பக்கம். அதெல்லாம் பயங்கரமாக பீஷ்மர் வர ஒரு பக்கம். பீஷ்மரில் வேறு லெவல் செலிப்ரேட். அவர் அப்பாவுக்காக கல்யாணம் பண்ணிக்காமல் அவர் வாழ்வார் அவர். இந்த பக்கம் கர்ணன் வந்து மாறி ஏகலைவன். அதில் மைனர் கேரக்டருங்கெல்லாம் ஜாதியால் ஒதுக்கப்பட்டு, வர்ணத்தால் ஒதுக்கப்பட்டு, அதெல்லாம் அலோடே இல்லைடா நீங்கள் அப்படின்னு பச்சையாக சொல்லியிருப்பானுங்க. ஏகலைவெல்லாம் அப்படி இருக்காது. சில கதைங்கள்லாம் மாட்டிக்குவோம், மொக்கையாக மாட்டிக்குவோம். அத்தா என்ன ஓல் விட்டுக்கிறானுங்க பாருங்க. ஏகலைவெல்லாம் அப்படி தான். ஏகலைவன் பெரிய டேலண்ட்டு, ஆர்ச்சரு. துரோணரை கூப்பிட்டு காட்டுறான், என்னடா தம்பி பயங்கரமாக அம்பு விடுற, எப்படிடா? ஒரு அம்பு ப்ராக்டிஸ் வைப்பார். அர்ஜுனனே விடாத ஒரு இடத்துல வந்து பார்த்தா ஒரு அம்பு இருக்கும். யார் இது நம்ம ஏரியாவில் மற்ற நமக்கு தெரியாமல் தேடி போனால் ஏகலைவன், ஐயா நான் தான். என்னடா தம்பி அம்பு சூப்பராக வர்றியா, என்ன பக்கம் எப்படி கற்றுக்கிட்ட? இல்லை நானே உங்களோட சிலையை எடுத்து வச்சு நானே கற்றுக்கிட்ட ஐயா அப்படிமா. நல்லா தான் பண்ணுறேன், ஆனால் தப்பாச்சே, என்ன சொல்கிறீங்க அப்படிமா. இல்லைப்பா அர்ஜுனன் தான் வரணும்னு நான் ராஜாட்ட காசு வாங்கிட்டேன், நீ ட்ரைபல் கை, நீ எப்படி விடலாம் அப்படின்னா. அதுக்கு என்னையா பட சொல்லும், பேசாமல் காசு கொடுத்தியா, உங்களுக்கே ஏன் காசு கொடுக்கணும், மொத்தம் நான் செலவு தானே. இல்லை என் பேர் தான் சொல்லிட்டு தானே பண்ணேன், அப்போ எனக்கு காசு கொடுக்கணும்ல, என்னை விட உங்களுக்கு எனி கரன்சி பிட்காயின். இல்லை கிவ் மீ ஒரு தம்ஸ் அப் மேன், கட்டவரில் கொடு. கட்டவரிலாம் பார்த்தா முடியாதுடா, கொடு கஷ்டம் அப்படின்னு சொல்லி கட்டவரில் வாங்கிட்டு போனால் புறம்போக்கு பையன். இதே தான் பக்கத்து நாடு ராஜாவாக இருந்தால் வெட்டிருக்க முடியுமா? வாருக்கு வந்திருப்பான். அவன் ஒரு காட்டுவாசி பையன் அப்படிங்கிற ஒரு திமிரில் துரோணம் கேட்டுப்பான், வரல வெட்டிப்பான். நான் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி பார்த்தேன், ஏகலைவன் என்ன ஆனா அப்படிலாம் வரும். போனால் மகாபாரதம் பெரிய புக்கு, நம்ம டிவியில் பார்க்குறது, புக்கில் வரதெல்லாம் கொஞ்சம் தான். அப்புறம் ஏதோ தப்புறம் வெறும் ஒரு கையில் ப்ராக்டிஸ் பண்ணி சுமாராக வார் பண்ணி எங்கேயோ தோற்று போனான்னு சின்ன கதையாக முடிச்சிருவாங்க. இந்த கர்ணன் பாவம், அவன் வந்து முதல்ல பிறந்து ஆத்தா தண்ணியில் விட்டுடும். ஆனால் நார்மலாக பிறந்தப்போ நீ சூத்துறேன், நீ சத்தினியம் இல்லைன்னு சூத்துறேன், நீ ஜாதி, அதனால் என்ன ஆளுங்கன்னு தான் கேட்பாங்கலாம் கர்ணனை. அப்போ கூட நமக்கு மனசு அடடா நீ உங்கள் பையன்னு சொல்ல,
அப்படி தான் நம்ம மனசு வருமே தவிர பார்த்தா எந்த ஆளாக இருந்தால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணாது. அதுதான் ஒரு கதையோட ஸ்கெட்சு. நம்மளையே வந்து ஜாதியை வந்து ஒத்துக்க வைப்பாங்க. கர்ணா நீ எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? கர்ணா அந்த ஜாதியில் பிறந்துட்ட சொல்லு கர்ணா, என்ன கேவலமாக நீ இந்த ஜாதிலாம் சொல்லு, அந்த ஜாதின்னு சொல்லு அப்படின்னு சொல்ல வைக்கிறதான் கர்ணன் கதை. திருப்பி சொல்லணும், உம்மால என்னை தண்ணியில் விட்டு போன ஆத்தானுக்கு வேணாம், என்ன ஆளுன்னு கேட்குற அந்த ஊரே வேணாம், நான் வேறு ஊருக்கு போனேன்னு கர்ணன் சொல்லணும். லூசு பையன் மாதிரி சோறு போட்டானுக்காக அங்கேயே உட்காந்துன்னு வாருக்கு போயிட்டு செத்து போயிட்டு, அது முட்டா பையன் கர்ணன் வந்து இவன் அப்புறம் தானம் பண்ணுறேன்னு தோட மாற்றி கொடுத்துட்டு கிருஷ்ணன் வந்து கொண்டு கிருஷ்ணன் பெரிய ஸ்கெட்சு விட்டு வார் பண்ணி முடித்து அது ஒரு புராணிக் என்சைக்ளோபீடியான ஒரு புக் இருக்குது. வெட்டம் மணின்னு ஒரு கேரளாக்காரர் எழுதியிருப்பார், அது வாங்கி படிங்க. அத்தனை மகாபாரத கேரக்டரையும் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் டிக்ஷனரியாக போட்டிருப்பார். ரொம்ப நல்ல புக் அது. ஸோ மாதிரி உலகம் முழுவதும் வந்து ஹீரோக்கள் வந்து இப்போவும் வாழ்ந்துக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு, இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு கதை படம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1000 ஹீரோவை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு ஜேர்னி, அந்த ஜேர்னி வந்து நம்மளும் எடுக்கணும். இப்போ இதே இது புத்தருக்கும் வரும். வெளி அட்வென்ச்சர் இல்லை, இன்னர் அட்வென்ச்சர் மட்டும் பண்ண புத்தருக்கும் அப்படி தான். அவரோட வேர்ல்டு செட்டிங் என்ன, ஒரு இளவரசராக இருக்கார். அவரோட கால் டு அட்வென்ச்சர் என்ன, முறை டெத்தை பார்க்குறார். டேடி என்னது இது டெத்துப்பா அப்படின்னா ஒருத்தங்கிட்ட சொல்லவே இல்லை எப்படிலாம் இருக்குன்னு, பெர்த்து மட்டும் தான் இருக்குன்னு. இல்லை டெத்து இருக்குது அப்படியா, ஐ வாண்ட் டு சி, அதெல்லாம் போகக்கூடாது வீட்டில் போடுறவங்க அப்படின்னு கட் பண்ணிடுவார். அப்புறம் அவர் போயிட்டு நைட்டு கிளம்பி சாமியாராக போய் உலகத்தை கற்றுக்கிட்டு அந்த ஞானம் அடைகிறது தான் ஆடியல் அடைஞ்சிட்டு திருப்பி ரிட்டன் கிஃப்ட் என்னது வந்து சங்கம் அமைக்கிறார். சங்கம்னா ஜாய் சங்கம் இல்லை, சங்கா அவருடைய டிசிபிள்ஸோட கம்யூனியன் ஓக்கலி மாதிரி. ஸோ இந்த ஜேர்னி இல்லாமல் கதைகள் இல்லை. ஹீரோயினோ ஹீரோவோ, ஒரு கதைக்கு ஒரு ஹீரோன்னு உண்டு, ஒரு கதாபாத்திரம். ஸோ நான் அடுத்ததான் எழுதிக்கிட்டு இருக்கேன், பெரிய ஒரு கமர்ஷியல் கதை, பெரிய ஹீரோக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன். அதில் இதெல்லாம் இருந்தால் தான் அந்த கதையே வரும். ஒரு கதைனா ஒரு வில்லன் வேணும், ஒரு காமெடியன் வேணும், அவனுக்கு ஒரு கோல் வேணும், அவனுக்கு ஒரு இன்டென்ஷன் வேணும், அதுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வேணும். அந்த கான்ஃப்ளிக்டை தாண்டி ரெசல்யூஷன் இருந்தால் தான் அவன் ஹீரோன்ட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருக்கேன். பொழுதுதான் அந்த கேள்விகள் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாட்காஸ்ட்டாக போட தோணுச்சு. ஒன்றும் பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் பாட்காஸ்ட் இருக்குமான்னு தெரில, தோணுச்சு பேசினேன். இனிமேல் அடிக்கடி கொஞ்சம் பாட்காஸ்ட்லாம் வந்துடும். மை காட் செட்டப் மை ஓன் ரூம். ஸோ தனிப்பட்ட ரூம் கிடச்சிருச்சு, அதனால் யாரையும் தொல்லைப்படுத்தாமல் நைட்டு பேசலாம். ஸோ எனக்கு ஹாப்பி. அப்புறம் உங்களுக்கு என்ன மெசேஜ் தோணுதோ கமெண்ட்ஸ் அபவுட் ஒர்க்லோடி நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. குரூப் பாட்காஸ்ட் கேட்டிங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் நிறைய பேர் இருக்கிற மாதிரி பக்கா ஆடியோ குவாலிட்டியோட குரூப் பாட்காஸ்ட்லாம் அடுத்த மாதம் வர ஆரம்பிச்சிடும். அது ஒரு தனி ஒரு வீடியோ பாட்காஸ்ட்டையும் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒர்க்லோடி இல்லாமல் இதை நான் குழப்பவே மாட்டேன். இது தனி இல்லாமல் டெம்பிள் மிக்கி மாதிரி ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு ஒரு 5-6 பேர் மைக் வச்சுக்கிட்டு வீடியோ பாட்காஸ்ட், அது ஒரு 5 மணி டிஸ்கஷன் மாதிரி, அது ஒன்று தனியாக பிளான் இருக்குது. ஸோ நன்றி. அப்புறம் சப்போர்ட் ஒர்க்லோடி, உங்களால் முடிந்ததை என்னுடைய ஜிபேக்கு அமுச்சு வச்சிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் நண்பர்களே. வேறு ஒன்று நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் டாப்அப் பண்ணிப்பேன், அதனால் அதையும் கொஞ்சம் பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, இந்த எடிட் பண்ணி பே போட்ட வேண்டியதான். நன்றி. த ஹீரோ, நீயும் ஹீரோ, நானும் ஹீரோ, நம் அனைவரும் ஹீரோ. இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலொலி. விஜய் வரதராஜ் ஓக்கலொலி ஓக்கலொலி ஓக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लोली। आप है तमिल पीपल का लिसनिंग है, विजय वरदराज वक्लोली का पॉडकास्ट ये कहना है।